நீங்க ஒரு ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பசங்க பொதுவா முந்தின நாள் நடந்தத வந்து அடுத்த நாள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சோ அதனால எப்பயுமே வந்து மென்ன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளையும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. பட் லேடீஸ் சம்டைம்ஸ் வந்து முந்தின நாள் பிரச்சனையே பேசிட்டு இருப்போம். சோ முடிஞ்ச அளவு அத அவாய்ட் பண்ணிருங்க. செகண்ட் அவங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணிருக்கலாம். பட் அத எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்பவுமே ஃபோன் பண்ணணும்னு நெனச்சுட்டு அத கேட்டு சண்டை போடுறது. பிகாஸ் அவங்க வொர்க் நேச்சர் அப்படி அப்படின்றத புரிஞ்சு அவங்க வொர்க் முடிச்சுட்டு வந்தோடனே உங்க கம்ப்ளைண்ட்ஸ் பசங்கள பத்தி, ரிலேட்டிவ் பத்தி, உங்கள பத்தி, வீட்ல அது இல்ல, இது இல்ல அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லாம அவங்கள கொஞ்சம் லெஷர் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா நீங்க வந்து விஷயங்கள் எடுத்து சொல்றது வந்து நல்லதா இருக்கும். மென்ஸ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிட்டில் இன்டிமேட் இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதாவது கொஞ்சம் பாசமா பேசுறது, கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அது வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அவங்களுக்குரிய பர்சனல் ஸ்பேஸ் வந்து நீங்க கொடுத்துருங்க. அவங்களுக்கான தனிமையான நேரம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு, ரிலேட்டிவோட பேசுறதுக்கு, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வேலைகள் பண்றதுக்கு, அவங்க பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு இதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து அந்த பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும்.